போன வாரம் சனிக்கிழமை பாக்ஸிங்கில் பயங்கர ட்ரைனிங். அந்த ட்ரைனிங்கை முடிச்சதுக்கப்புறம் அப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் சைக்கோ பாத் மாதிரி சிரிச்சுட்டு இருந்தேன். ட்ரைனிங்கை முடிச்சுட்டு எல்லாரும் என்னடா சிரிச்சிட்டு இருக்கேன்னு கேட்டாங்க. எனக்கு அப்பயே தெரியும், சரி நீ ஏதோ ஒரு விஷயத்தில் வாங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு. ஞாயிற்றுக்கிழமை பயங்கர ரெஸ்ட்டு, நல்லா படுத்து தூங்கி நல்ல செம்ம ரெஸ்ட். ஓகேவா, வீடியோ எடுத்துட்டேன், அது எல்லாமே முடிச்சிட்டேன். பட் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை வந்து ரெஸ்ட்டு. திங்கக்கிழமை காலையில் சாயந்தரம் 6:30 இருக்கும். அந்த 6:30லேருந்து 9 மணி வரைக்கும் தான் அந்த பாக்ஸிங் கிளாஸு. அந்த 5 மணிக்கெல்லாம் நெஞ்சு வந்து படன்னு அடிக்க ஆரம்பிச்சுட்டு, பாக்ஸிங் கிளாஸ் போகணுமா? ஏன்? எதுக்கு போகணும்? வேணாம், இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு சொல்லி உள்ளுக்குள்ள ஒரு விஷயம். நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த வாய்ஸுக்கு பயங்கரமான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கான டிசிப்ளினை நான் பயங்கரமாக உடைச்சிட்டேன். அன்னைக்கான டிசிப்ளினை நான் உடைக்கும்போது, அடுத்த நாளும் தொடர்ந்து அந்த டிசிப்ளினை நான் உடைச்சேன். ஸோ அப்போ இந்த வாரத்தில் நான் 2 நாள் வந்து பாக்ஸிங் கிளாஸ் போவே இல்லை. பிகாஸ் அந்த ஒரு புது விஷயம், புது ஸ்கில் கற்றுக்கிறேன்ல, அந்த கற்றுக்கும்போது அங்கே ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படிங்கிட்டு அந்த டிசிப்ளினை உடைச்சிட்டு ஏதோ ஒரு சாக்கு சொல்லி நான் வீட்டில் அப்படியே ரெஸ்ட் எடுத்தேன். நம்மள நிறைய பேர் இதே மாதிரி தான். ஒரு புது விஷயம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு போவோம், ஜிம்முக்குள்ளே போவோம், இல்லை ஏதாவது புது ஸ்கில் லேர்ன் பண்ணணும்னு போவோம். ஆனால் ஒரு கொஞ்ச நாளைக்கு மேலே இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இது ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை குவிட் பண்ணிவிடுவோம். அந்த டிசிப்ளினாக கன்சிஸ்டண்ட்டாக அந்த விஷயத்தை நம்ம பண்ணவே மாட்டோம். அப்போ எப்படி டிசிப்ளினை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணலாம்? நம்மள மாதிரி ஆளுங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ நான் சொல்ல போகிற இந்த கிட்டத்தட்ட ஒரு 4 ஃப்ரேம் ஒர்க்கையும் ப்ராப்பராக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் டிசிப்ளினை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலாம். அது உங்களுக்கு பயங்கரமான ஒரு எஃபெக்ட்ஸையும் கொடுக்கும், ரைட்? இந்த உலகத்திலேயே சூப்பரான ஒரு விஷயம்னா நான் எதை சொல்லுவேன்னா, டிசிப்ளின்ங்கிறது மட்டும்தான். ஸோ அப்போது நம்பர் 1 நம்ம டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் ஒரு புக்லேருந்து படித்து கற்றுக்கிட்டேன். என்ன விஷயம் அப்படின்னா, எண்ட் அவுட் ப்ராக்ரஸ் டெக்னிக். எண்ட் அவுட் ப்ராக்ரஸ் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னா, இது ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்ல முடியும். ஜோசப் அண்ட் சேவியர் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு ரிசர்ச் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசர்ச்சில் கார் வாஷுக்கு வந்து மக்கள் வருவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி கார் வாஷுக்கு வந்து வரவங்க கிட்ட ஒரு கார்டு கொடுத்து, அதாவது வந்து இந்த கார்டில் வந்து ஒரு 8 வந்து ரவுண்ட்ஸ் இருக்கும். சரியா? இந்த 8 ரவுண்டுமே கிட்டத்தட்ட ஸ்டாம்புன்னு சொல்லுவாங்க. இதை இந்த ஸ்டாம்ப்னு சொல்லுவாங்க. இதில் ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து பிரிச்சிருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இந்த கார்டில் 2 ஸ்டாம்பில் வந்து இந்த கலர் அடித்த மாதிரி, அதாவது 2 ஸ்டாம்ப் போட்டு ஒட்டின மாதிரி, மீதி இருக்கிற 6 இது மட்டும் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட கொடுத்துருக்காங்க. இன்னொரு பீப்புள் கிட்ட இந்த மாதிரிலாம் இல்லாமல் மொத்தமாகவே, அதாவது ஸ்டாம்ப்லாம் ஒட்டாமலே மற்ற எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இதில் இங்கேருந்து ஆஃப்டர் 9 months கழித்து வந்து பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 34% ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் வந்து இந்த 2 இது வந்து ஷேடாக இருக்குது. ஸோ அது மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே திரும்பி வந்து அந்த கார் வாஷ் பண்ணி மீதி இருக்கிற 6 தடவை அந்த காரை வந்து வாஷ் பண்ணி அவங்க ரிவார்டை வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க, ஃப்ரீ கார் வாஷை. பட் அந்த ஒன்றுமே ஷேட் பண்ணாமல் கொடுத்த பீப்புளில் 19% தான் திரும்பி ரிட்டர்ன் ஆகிருக்காங்களே தவிர மீதி இருக்கிற பீப்புள் ரிட்டர்ன் ஆகவே இல்லை. ஸோ இதுலேருந்து உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த கோலுக்கு ஆர்டிஃபிஷியல் அச்சீவ்மெண்ட்டை வந்து கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் அச்சீவ்மெண்ட்னா என்னென்னா, 2 குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இருந்திருக்காங்க. அதில் ஒரு பீப்புளுக்கு மட்டும் ஏன் வந்து அந்த 2 இதை ஸ்டாம்ப் வந்து வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த அர்ஜென்சி, அதாவது மீதி இருக்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜென்சி வந்து கிரியேட் ஆகும். இது ஜைகார்னிக் எஃபெக்ட், சரியா எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, சைகார்னிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இந்த விஷயத்தை. இந்த ஜைகார்னிக் எஃபெக்ட்னா என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஷெடியூல் போட்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம். அதில் ஒரு டாஸ்க்கை டிக் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? அதாவது வந்து கம்ப்ளீட் பண்ண டாஸ்க்கை விட அன்கம்ப்ளீட்டட் டாஸ்க் மேலே நமக்கு அதிகமான ஃபோக்கஸ் இருக்கும். ஈஸியான ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா, அப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா 8 ஸ்டெப்ஸ் வந்து இது பண்ணணும்னு சொல்லி அதில் 2 ஸ்டெப் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, 3 ஸ்டெப் வந்து முடிச்சிருக்கீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதை பார்க்க உங்களுக்கு ஒரு அர்ஜென்சி கிரியேட் ஆகும். ஸோ என்ன பண்ணுவீங்கன்னா, அடுத்த ஸ்டெப் முடிக்கணும்னு சொல்லி ஓடுவீங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஜிகார்னிக் எஃபெக்ட். இதை நம்ம கோலுக்கு வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலிமா, இப்போ லெட்ஸே நமக்கு எப்படி இந்த எஃபெக்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து பாக்ஸிங் கிளாஸில் வந்து பஞ்சிங் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன், நான் வந்து டோ டச் வந்து கற்றுட்ருக்கேன், நான் வந்து மூவிங், அதாவது நான் வந்து மிஸ்ஸிங் வந்து கற்றுட்ருக்கேன். இப்படிங்கிற மாதிரி நான் கற்றுக்கவே இல்லை. அதாவது இப்போ தான் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கேன். பட் இருந்தாலும்
நான் வந்து அதை வந்து ப்ராக்ரஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆர்டிஃபிஷியலான ஒரு சில விஷயங்களை நான் கொடுக்கும்போது என்னோடய கோலுக்கு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மோட்டிவேட்டராக இருக்குது இந்த ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு மோட்டிவேட்டராக இருக்கனால என்னால் ஈஸியாக வந்து என்னோடய கோல்ஸை வந்து டிசிப்ளினாக கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண முடியுது இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறது மூலயமா. ப்ராப்ளி நம்மள மாதிரி ஆளுங்களாக இருக்கீங்க அப்படின்னா டிசிப்ளினாக ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மைண்ட் செட்கான கோச்சிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பேட்ச் February 10லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். ஜஸ்ட் செக் பண்ணிவிட்டு தென் நீங்கள் வாங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது நம்ம கையில் மட்டும் தான் இருக்குது. யாருமே வந்து நமக்காக அதை பண்ண மாட்டாங்க. நான் உங்களுக்கு நாலேஜை ஷேர் பண்ணுறேன், அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டுமே சேர்ந்து உங்கள் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுங்க தான் நான் சொல்கிறேன். கமிங் பேக் டு த கான்டென்ட், த இல்யூஷன் ஆஃப் இன்வல்னரபிலிட்டி. கரெக்டாக சொல்லிட்டேன்டா சாமி. ஓகே, இந்த ப்ராசஸ் வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, சைக்காலஜிக்கல் சயின்டிஸ்ட் ஆடம் கிராண்ட் அப்படிங்கிறவர் நர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு இவங்கள 2 குரூப் ஆஃப் பீப்புளாக பிரிச்சிருக்காங்க. இந்த 2 குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதை நம்ம குரூப் ஏன்னு வச்சுப்போம். இந்த குரூப் ஏ பீப்புள் கிட்ட நீங்கள் வந்து இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, உங்ககிட்ட வந்து டிசீஸே ஃபார்ம் ஆகாது, அதாவது இது வந்து உங்களைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த குரூப் பி பீப்புள் கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா பேஷண்ட்ஸுக்கு எந்த ஒரு டிசீஸும் ஃபார்ம் ஆகுது, அவங்களுக்கு அந்த டிசீஸை கண்டேஜியஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இதில் தான் ஹெல்த்து மேலே, அதாவது உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த பீப்புள் வந்து என்ன ஆயிருக்காங்கன்னா பெருசாக அவங்களோட ஹெல்த் மேலே அவங்க கான்ஷியஸ் இல்லாமல் ஹேண்ட் வாஷ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பட் இதுவே மற்றவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து 10% ஆஃப் த பீப்புள் வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணியிருக்காங்க. 30% ஆஃப் த பீப்புள் வந்து சானிடைசர்ஸ், ஜெல், ஹேண்ட் வாஷ் ஜெல் இதெல்லாம் போட்டு அவங்களோட ஹேண்டை வந்து வாஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவேட்டராக என்ன இருக்குது அப்படின்னா, எனக்குங்கிறத விட மற்றவங்களுக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம அந்த விஷயத்தை டிசிப்ளின்டாக பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா, நம்மளோட மைண்ட் செட்டை நம்ம ப்ராப்பராக மாற்றணும், சீக்கிரம் நம்ம பணக்காரன் ஆகணும், இப்படி நம்ம யோசிக்கிறத விட இங்கே எங்கள் அம்மா வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, எங்கள் அப்பா கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, அவங்களுக்காக நான் சீக்கிரம் நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும், அவங்களுக்காக நான் வந்து இந்த விஷயம் பண்ணணும். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேருக்கு மைண்ட் செட் சரியில்லை, ஸோ அவங்களுக்கு மைண்ட் செட்டு, டிசிப்ளின், சப்கான்ஷியஸ் பற்றிலாம் நான் சொல்லித்தரணும். அப்படிங்கும் போது தான் இந்த டிசிப்ளின், இந்த ஒரு மோட்டிவேஷனுங்கிறது எனக்கு க்ரியேட் ஆகுது. எங்கள் அம்மாவை சீக்கிரம் நான் வந்து ரிட்டையர் பண்ணணும் அப்படிங்கும் போது எனக்கு டிசிப்ளின் க்ரியேட் ஆகுது. என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் ப்ராப்பரான எல்லா விஷயங்களும் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கும் போது எனக்கு டிசிப்ளின், அந்த ஒரு மோட்டிவேஷனுங்கிறது க்ரியேட் ஆகுது. ஸோ இப்படி எனக்கு நான் யோசிக்காமல் என்னை சுற்றி இருக்கவங்களுக்காக நான் யோசிக்கும் போது எனக்கு அந்த டிசிப்ளின், மோட்டிவேஷனுங்கிறது ப்ராப்பராக என்னால் கொண்டு போக முடியுது. நம்மள மாதிரி ஆளுங்க நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமே நமக்குன்னு யோசிக்காமல் மற்றவங்களுக்காக ஒரு விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்காக இந்த சென்ஸ் ஒரு கோலுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அவங்கள நம்ம வச்சுட்டு பண்ணும்போது நம்மளோட கோலை நம்ம டிசிப்ளின்டாக பண்ண முடியும், டிசிப்ளினாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கம்பல்சரியாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இதில் என்ன விஷயம் இருக்குது? அது உங்களால் சொல்ல முடியுமா? ஓகே, ஸோ இந்த கிளாஸில் பாதி தண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறவங்க ஆப்டிமிஸ்டிக், இல்லை இதில் பாதி தண்ணி இல்லை அப்படிங்கிறவங்க பெசிமிஸ்ட். ஓகே, ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சரக்கு தண்ணி தாங்க, சரக்கெல்லாம் இல்லை, நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வேறு. ஓகே, ஸோ அப்போது என்ன, அதாவது லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பர்சன் யார் தெரியுமா? ஆப்டிமிஸ்ட் மட்டும்தான். எது நடந்தாலும் நன்மைக்கேன்னு எடுத்துக்கிறவங்க. ஓகே, பட் இந்த பெசிமிஸ்ட் யார் தெரியுமா? எல்லாத்தையுமே டிப்ரெஷனாக, ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிட்டு எல்லாத்துலேயுமே ப்ராப்ளமை மட்டுமே ஃபேஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான எந்த ஒரு சொல்யூஷனும் ஃபைன் பண்ணாமல் அதுக்கு ஆல்டர்னேட்டாக பேட் ஹேபிட்ஸ் லைக் வந்து பான், மாஸ்டர்பேஷன், ஸ்க்ராலிங், என்லெஸ் ஸ்க்ராலிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேட் ஹேபிட்ஸை பண்ணுறவங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் ஏன் வருது, எதனால் வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம ஆப்டிமிஸ்டிக்காக யோசிக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து டிசிப்ளின்டாக அந்த விஷயத்தில் வந்து மூவ் ஆன் ஆக முடியும். ஓகே, இப்போ லெட்ஸே யோசிச்சு பாருங்களேன். இப்போது நான் வந்து பாக்ஸிங் கிளாஸ் போகிறேன். பாக்ஸிங் கிளாஸ் போகும்போது
அங்கே என்னால் ஒரு சில ஸ்கில் வந்து ப்ராப்பராக பண்ண முடியல, பிகாஸ் நாங்கள் வந்து பிகினர் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த மாஸ்டர் என்ன வந்து, ஏய் உன்னால பண்ண முடியல போடா அப்படிங்கிறாரு. இப்போ இதை நான் வந்து இந்த பெசிமிஸ்ட் அந்த மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்த்தேன் அப்படின்னா என்ன ஆகும்? ஓகே ஃபைன், எனக்கு வரவே வராது போல், உங்களே சொல்லிட்டாங்க அவ்வளோதான், எதுக்கு இதுக்கப்புறம் போய்கிட்டு ஃபீஸ் கட்டிட்டாலும் எனக்கு ஒரு புது ஸ்கில் கற்றுக்கணும்னு நினச்சாலும் அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஓகே ஃபைன் அவ்வளோதான் அப்படின்னு நான் வந்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். என்னால் திரும்பி அதை கற்றுக்க முடியாது, திரும்பி எனக்கு பாக்ஸிங்னாலே கடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஓகே ஃபைன், அது அவர் எதுக்காக சொல்கிறாரு, அவர் எதுக்காக என்னை திட்டுறாரு? அந்த ஸ்கில் எனக்கு வரல, அப்போ அந்த ஸ்கில் நான் ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது, ஏன் நான் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது? இப்படி நான் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த இடத்துல நான் க்ரோத் ஆக முடியும். சிம்பிள். என்னை யாராவது நெகட்டிவாக சொல்லும் போது அந்த நெகட்டிவிட்டியை வந்து என்னை நெகட்டிவாக சொல்லிட்டாங்க, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுடா சாமி அவ்வளோதான்டா அப்படி நான் யோசித்தேன் அப்படின்னா நான் இதே இடத்துல அப்படியே ஃபிக்ஸ்டாகவே இருந்துருவேன், என்னால் க்ரோத் ஆகவே முடியாது. பெசிமிஸ்ட் நிறைய பேர் பண்ணுற விஷயமே இதுதான். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள யாராவது ஒருத்தவங்க நெகட்டிவாக சொல்லிட்டாங்க, என்னை எப்படா நீ எய்த்து பேசலாம், என்னை எப்படா நீ தப்பு சொல்லலாம், அதில் என்ன இருக்குது ஏது அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல அப்படியே நின்றுவாங்க. இது ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் ஆகிடும். பட் ஆப்டிமிஸ்டிக் என்ன பண்ணுவாங்க, ஆப்டிமிசம் யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆப்டிமிஸ்டிக்காக திங்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா ப்ராப்ளம்லேயும் ஒரு பாசிட்டிவிட்டியை பார்ப்பாங்க. ஸோ அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா க்ரோத் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ திங்க் ஆப்டிமிஸ்டிக்காக திங்க் பண்ணுங்க, ஓகேவா? இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னா, அந்த ஹார்ட் பிரேக் சுச்சுவேஷன்ஸ் இருக்குல்ல, யோசிச்சு பாருங்கள். நிறையா பேருக்கு நீங்கள் வந்து பிரேக்கப் நடக்கும், இது நடக்கும், அது நடக்கும். அந்த பிரேக்கப் ஏன் நடக்குது நிறையா பேர் யோசிக்கவே மாட்டாங்க. பிரேக்கப் நடந்துச்சு அப்படின்னாலே இந்த பெசிமிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பொண்ணுங்களே இப்படி தான், இந்த குடும்பமே இப்படி தான், இவங்களே இப்படி தான், அவங்களே இப்படி தானே மற்ற விஷயங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணி இதுகளை தப்பு அதை தப்புன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஆப்டிமிஸ்டிக்காக யோசிச்சு பாருங்கள், ஏன் அந்த இடத்துல பிரேக்கப் உங்களுக்கு ஆச்சு? பிகாஸ் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண தெரியல. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் என்ன பண்ணணும்? அதுக்கேற்ற விஷயங்களை நம்ம அந்த நாலேஜை நம்ம எடுத்துக்கணும். பிகாஸ் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கூட ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கில்லு தான். அது ஸ்கில்லு தான். அப்போ அந்த ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுமோ அதுதான் பண்ணணும். இப்போ லெட்ஸ் சே மேபி பிரேக்கப் ஆகிடுச்சு, அந்த பொண்ணு டாக்ஸிக்காக இருக்காங்க, அதனால கூட உங்களுக்கு பிரேக்கப் ஆகிருக்கலாம் இல்லையா? இல்லை அந்த பையன் டாக்ஸிக்காக இருக்காங்க, அதனால கூட உங்களுக்கு பிரேக்கப் ஆகிருக்கலாம் இல்லையா? அப்போ நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சுக்கிட்டீங்க. யோசிச்சு பாருங்கள், மேரேஜ் ஆயிருந்தால் எவ்வளோ பெரிய கான்சிக்வன்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்ட்டு. அதுக்கு முன்னாடியே நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க இல்லையா? அப்போ நீங்கள் வந்து அதுக்கு சந்தோஷம் தானே படணுமே தவிர நோ 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 எனக்கு போயிடுச்சு, லைஃபே போயிடுச்சு அப்படின்னு உட்காந்து யோசிக்கக்கூடாது இல்லையா? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள் இந்த விஷயத்தெல்லாம். ஓகே, ஸோ பி ஆப்டிமிஸ்டிக். ஃபோர்த் திங் என்ன அப்படின்னா, திங்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஃபர்ட். இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று கண்ட்ரோலபிள், இன்னொன்று நான் கண்ட்ரோலபிள், அன்கண்ட்ரோலபிள், எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இந்த ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று கண்ட்ரோலபிளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பை, ப்ரெசன்ட் மூமெண்ட்டை, இதெல்லாம் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் அன்கண்ட்ரோலபிளில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட், ஃப்யூச்சர், பாலிட்டிக்ஸ், நியூஸு, வேறு என்னது, ஃபினான்ஸு, அதாவது வந்து குளோபல் ரீதியான ஃபினான்ஸு, வேறு என்னது, அதாவது ஏதாவது ஒரு மற்றவங்க லைஃப்பில் நடக்கிற ப்ராப்ளம்ஸ், அதெல்லாம் உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி பாலிட்டிக்ஸு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் என்ன நடக்குமோ, இவ்வளோ நியூஸில் இது இப்படி ஆகிடுச்சா, இந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்டே கொண்டுட்டாங்களா, இப்படின்னெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள், என்ன நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை யோசித்து நம்ம லைஃபை வீணாக்கிக்கிட்டு இருப்போம். பட் அந்த விஷயங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்களை பற்றி நம்ம யோசிக்கலாம்ல. இது கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாலிடிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், நியூஸ் பற்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன் லைஃப் நல்லா இருக்கா? நல்லா இல்லை. அப்போ நீ பாலிடிக்ஸ் பற்றியோ நியூஸ் பற்றியோ தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? அப்போ முதல்ல நீ ஸ்டேபிள் பண்ண வேண்டிய விஷயம் எதுன்னு கேட்ட அப்படின்னா உன்னோட லைஃபாக தான். உன் லைஃப், உன் கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம் என்ன, அதில் நீ ஃபோக்கஸ் பண்ண. உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க, அப்போ அதுக்கு என்ன உன்னால் பண்ண முடியும்? சும்மா வந்துட்டு எனக்கு வந்து இது இப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது, இதனால் நாங்களாம் இப்படி தான் பிறந்துட்டோம், இப்படி தான், அப்படிலாம் கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ணினா யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாமே. எல்லாருக்குமே, மனுஷங்களாக பிறக்கிற எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான இதில் தானே நம்ம பிறக்கிறோம். அவங்கவுங்க அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுறாங்க, மேலே வராங்க. நீ ஸ்கில் யூஸ் பண்ண மாட்டேற, ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டேற, அதனால உனக்கு பயமாக இருக்குது. ரைட்? இன்றைக்கி பாக்ஸிங் கிளாஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக 2 பேர் ஜாயின் பண்ணுவாங்க, வரவே மாட்டாங்க. திரும்பி ஜாயின் பண்ணுவாங்க, வரவே மாட்டாங்க. பிகாஸ் அந்த ஸ்கில் ரொம்ப ஹார்டாக இருக்குது, பண்ண முடியாது. பட் நீ மனுஷனாக போனதுன்னா ஹார்டான விஷயங்கள் பண்ணி தானே ஆகணும் உன் லைஃப்பில். அப்போ எப்போ நீ தான் பண்ணுவ? அப்போ எப்போ உன்னோட பொட்டன்ஷியலை நீ பார்ப்ப? எப்போ தான் நீ அந்த விஷயங்கள்லாம் அப்போ கற்றுப்ப? ஓகே, இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த பாலிடிக்ஸ், நியூஸ் கம்பல்சரியாக அது அவங்களுக்கு தேவை தான்.
ஏன்னா அவங்க அந்த எக்ஸாமுக்கு படிச்சு தான் ஆகணும், தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். பட் நார்மல் லைஃப்பில் வாழ்கிற உனக்கு எதுக்கு அதெல்லாம் வந்துட்டு பாலிடிக்ஸ் வந்து பொலிட்டிஷியன் சரியில்லை, சொசைட்டி சரியில்லை, நீ கரெக்டாக இருக்கியா, நீ ப்ராப்பராக இருக்கியா, இது நீ யோசிக்கிறதே கிடையாது. அப்போ கண்ட்ரோல் உன் லைஃப்பில் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச விஷயங்களை நீ கண்ட்ரோல் பண்ணு. அப்போ என்ன விஷயம் உன்னால் லைஃப்பில் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா உன்னோட ப்ரெசன்ட் மூமெண்ட்டை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டை நீ ப்ராப்பராக டிசிப்ளின்டாக வாழ ஆரம்பிச்ச அப்படின்னாலே உன் லைஃப் நல்லா தானே இருக்கும். பட் நீ அதை விட்டுட்டு என்ன பண்ணுற அப்படின்னா மற்ற தேவையில்லாத விஷயங்கள் இது அது அது இது, உன் லைஃப்பை நல்லா மாற்று, நீ நல்லா வா, அதுக்கப்புறம் நீ மற்ற விஷயங்களை பண்ணலாம். ஓகே, இதே மாதிரி தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம் முடிஞ்ச விஷயம். இப்போ ஒரு சிலருக்கு வந்து இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கும், ரைட்? ஸோ அது வந்து இந்த இன்டர்வியூக்காக கற்றுப்பாங்க, கம்யூனிகேஷனுக்காக கற்றுப்பாங்க. ஆனால் இவங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஒரு நாளைக்கு 15 மினிட்ஸ் உட்காந்து அவங்க படித்தாலே போதும், 3 months அவங்களோட க்ரோத் சூப்பராக மாறிடும். பட் ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருவேளை இன்டர்வியூவில் அவங்க புரியாத மாதிரிலாம் என்கிட்ட பேசுகிறா என்ன நடக்கும், ஒருவேளை இப்படி பேசிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை அவங்க வேகமாக பேசுகிறாங்கன்னா நான் எப்படி ரிப்ளை பண்ணுறது, ஒருவேளை எனக்கு புரியுமா? நீ உன் கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம் என்ன, உன்னால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுற முடியுது, உன்னோட கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம். ஆனால் உன் கண்ட்ரோலுக்கு மீறின விஷயத்தை பற்றி நீ யோசிச்சுக்கிட்டே இருந்த அப்படின்னா எப்படி உன்னால் உன் கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்தை உன்னால் பண்ண முடியும்? அப்போது உன்னோட எஃபர்ட்டை நீ எங்கே போடுறங்கிறது இருக்குது, ஓகேவா? நீ ப்ராப்பரான எஃபர்ட் வந்து உன் லைஃபுக்கு தேவையான விஷயத்தில் போட்ட அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீ மற்றவங்களை பற்றி கதை பேசுறது, மற்ற விஷயங்களை பற்றி பேசுறது, எவனோ ஒருத்தனை பற்றி குறை பேசுறது, தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசுகிறத விட உன் லைஃபுக்கு தேவையான விஷயங்களை நீ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னா உன் லைஃப் சத்தியமாக நல்லா இருக்கும், ஓகேவா? நான் புத்திசாலி அப்படிங்கிறத காட்டுறதை விட அப்படின்னு சொல்கிறத விட புத்திசாலித்தனத்தை காட்டுறது பெட்டர். நீ படித்த லேட்டஸ்ட்டாக படித்த புக் மூலியமாக இருக்கிற விஷயங்களை சொல்லித்தரது மூலிமா நீ ரொம்ப ஃபன்னியான கை அப்படிங்கிறத சொல்கிறத விட நீ ரொம்ப ஃபன்னியான எப்படி என்ன பண்ணால் ஃபன்னியாக இருக்குங்கிறத காட்டுறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணு. சும்மா உட்காந்துட்டு இது சரியில்லை, அது சரியில்லை, இது நொட்டை, அது சொட்டை, இது குட்டை, இதெல்லாம் தேவையே இல்லை. ஓகே, ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். என்சிங்ல ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்பர் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது நம்ம கையில் மட்டும் தான் இருக்குது. ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in this informative video and thank you for watching my video. Love you guys.